ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. அவர் மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார். அங்கே கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார். சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தனர். இயேசு கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். பின்பு அவர்களிடம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று அவர் கேட்டார். அவர்களோ பேசாதிருந்தார்கள். அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி, கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. உடனே பரிசேயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, யாருக்கெல்லாம் புதுமை நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்குது? எல்லாருக்கும் சொல்லக்கூடாது. பக்கத்து இலைக்கு பாயசம் கேட்கக்கூடாது. உங்கள் இலைக்கு வேணால் நீங்கள் கேளுங்க. இப்படி தூக்குனா கொஞ்சம்னு அர்த்தம், இப்படி தூக்குனா நிறையான்னு அர்த்தம். ஒரு சில பேருக்கு வேண்டாம் போலே. சரி, இதே கேள்வியை ஒரு கதை சொன்ன பிறகு கேட்பேன். அப்போ நீங்கள் கை தூக்கணும். என்ன தூக்கணவங்களாம் கை தூக்கணும். சரி, ஒரு அரசன், மிடாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன், ஒரு பெரிய பணக்காரன், வடிகட்டின கஞ்சப்பைய முட்டாள். அரசன் எப்படிப்பட்டவன்? வடிகட்டின கஞ்சப்பைய முட்டாள். தங்கத்தை பார்த்த உடனே அவனுக்கு பயங்கரமாக ஆசை வரும். தனக்கு கிடைக்கக்கூடிய பணத்தெல்லாம் கொண்டு அதை தங்கமாக மாற்றி பெட்டிக்கில் வச்சுக்கிட்டே இருப்பான். ஒவ்வொரு நாளும் 3 நேரமும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த கருவூலம் என்று சொல்லக்கூடிய அந்த தங்கம் பணம்லாம் வச்சுருக்கக்கூடிய இடத்துக்கு போய் எண்ணி பார்ப்பார். பணத்தை எண்ணி பார்ப்பார். அந்த தங்க கட்டிகள், தங்க பொருட்கள் எல்லாத்தையும் அப்படியே பார்த்து மகிழ்வார். அதுக்கு பிறகு தான் சாப்பிட போவார். அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு, பேர் மேரி கோல்டு அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு. இவருக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப வியப்பு இல்லை. எப்போ பார்த்தாலும் தங்கம் தங்கம் தங்கம். இன்றைக்கி தங்கம் எவ்வளவு? ஆமாம், வாட்டு போகுது, ஏறி போகுது. மனுஷ மக்க கழுத்தில் ஒரு நகையும் போட முடியாது, அந்த அளவிற்கு விலை போயிட்டே இருக்குது. ஆனாலும் நம்ம என்ன விட்டுட்டோமோ என்ன? எத்தனை ஆயிரமாக இருந்தால் நமக்கு என்ன? வாங்கு கழுதைய. சரி, அதே போல் அவனும், அந்த அரசனும் என்ன செஞ்சான்? மிடாஸ் என்று சொல்லக்கூடிய அரசனும் வாங்கி சேர்த்துக்கிட்டே இருந்தான். அவனுக்கு ஒரே இன்பம் எதுன்னா, அதை எண்ணி பார்ப்பதுதான் அவனுக்கு இன்பம். திடீர்னு ஒரு ஆசை வருது அவனுக்கு. நம்மகிட்ட இவ்வளோ தானே தங்கம் இருக்குது, நிறைய தங்கம் இருந்தால் ஏதாவது புதுமை நடந்து டக்குன்னு அந்த தங்கம் நிறையா கிடச்சிட்டு அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறான். அப்போ ஒரு நாள் அப்படி நினச்சிட்டு இருக்கிறப்ப ஒரு அந்நியன் ஒருவன், அது யாருன்னு அவருக்கு தெரியாது, ஒரு அந்நியன் ஒருவன் வந்து சொல்கிறான், என்கிட்ட மந்திர சக்தி இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். நீங்கள் எதையெல்லாம் தொடுவீங்களோ அதெல்லாம் என்ன செய்யும்? தங்கமாக மாறிடும் அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு பயங்கர சந்தோஷம். அப்பா, நான் தொடுறதெல்லாம் எனக்கு கிடைக்கும், தங்கமாக மாறிடும். இந்த புதுமை என் வாழ்க்கையில் கிடச்சிதுன்னா
இதை விட நான் சந்தோஷமாக எங்கேயும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கண்டிப்பாக அந்த இதை சொல்லிக் கொடுங்க, அந்த வரத்தை எனக்கு தாங்க, எனக்கு அந்த புதுமையை செய்யக்கூடிய ஆற்றலை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். இந்த அந்நியனும் சரின்னு சொல்லி கொடுத்துட்டான். கொடுத்துட்டு அந்த அந்நியன் மறைஞ்சு போயிட்டான். நாளைக்கு சூரிய உதயம் நடக்கும் பொழுது நீங்கள் நினச்சதெல்லாம் அல்லது நீங்கள் தொட்டதெல்லாம் அது என்ன செய்யும், தங்கமாக மாறும் அப்படின்னு சொன்னான். இரவு முழுவதும் தூக்கம் வருமா? வராது. அப்படிதானே கொட்டை கொட்டை முழிச்சு கிடக்கிறாரு, எப்படா விடியும் விடியும் அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் எழுந்த உடனே என்ன செய்கிறாரு, போய் ஸ்க்ரீனை விளக்கி பார்க்குறாரு. அந்த வெளிச்சம் வந்துட்டான்னு பார்க்குறாக்கா ஸ்க்ரீனை விளக்குறாரு. ஸ்க்ரீனை தொட்டோடனே தங்கமாயிடுச்சு. பயங்கர சந்தோஷம். ஐயோ, என்ன ஒரு நமக்கும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னா எப்படி இருக்கும் என்னம்மா? அப்படிதானே குட்டீஸ்? சரி, கதையினுடைய கடைசியில் கேட்பேன், ஆசை இருக்கான்னு சொல்லணும். உடனே சன்னல் கம்பியை எட்டி பிடிச்சாரு. சன்னல் கம்பியும் தங்கமாயிடுச்சு. இன்னும் சந்தோஷம். அந்த அர்ப்பனுக்கு வாழ்வு வந்து அர்த்தராத்தில் கொடை பிடிப்பாம்பாங்களாம், அதே போல் இவர் என்ன செய்கிறாரு, போய் சின்ன சின்ன ஜாடியை தொடுறாரு, மேசையை தொடுறாரு, கதவை தொடுறாரு, எல்லாம் தங்கமாக மாறிக்கிட்டே இருக்குது. தங்கத்தை பார்க்க பார்க்க அவருக்கு பயங்கர சந்தோஷம். அவருடைய மகள் மேரி கோல்டு என்ன செய்கிறா, ஒரு தோட்டம் ஒன்று அமைத்து, ரோஜான்னா ரொம்ப பிடிக்கும், அந்த ரோஜா பூவில் இருந்து தேன் எடுப்பதற்காக தேனீக்கள், பறவைகள், அப்படி இந்த தகப்பனுக்கு சற்று வித்தியாசமான ஒரு குழந்தை. அது இந்த தங்கத்திலேயோ பணத்திலேயோ கொஞ்சம் கூட நாட்டம் இல்லை. இந்த மாதிரி இயற்கையை அனுபவிக்கணும், இயற்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு பெரிய தோட்டம். ராஜா மகளுக்கு தோட்டம் அமைக்கிறது பெரிய விஷயமா என்ன? ஆமாம், நம்ம விலை கேட்டோம்னா 120 ரூபா 150 ரூபாம்பான். என்னத்தை வாங்க, சரி பேரா வாங்குவோன்ட்டு வந்துடுவோம். ராஜா மகளுக்கு அது பிரச்சனையே கிடையாது. சொன்னால் வந்து குவிக்க போகிறாங்க. பெரிய தோட்டமாக போட்டிருக்கான். பூக்கள்லாம் பூத்து பூத்து குலுங்கிட்டே இருக்குது. அவள் ஒவ்வொரு நாளும் அதை போய் போய் பார்த்து 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 மகிழ்ந்து கொண்டே இருக்கிறாள். அவ்வளவுக்கு ஒரு அலாதி இன்பம். மகளுக்கு இந்த தோட்டத்தை முழுக்க நம்ம தங்கமாக மாற்றிட்டோன்னா பிடிக்கும்னு நினச்சிட்டு போய் ரோஜாவை தொடுறாரு. ரோஜா பூ எல்லாம் தங்கமாயிடுச்சு. அவருக்கு தலைகால் புரியலை. சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு நேரத்தோட எல்லாம் தங்கமாகிட்டே இருக்குது. நல்ல பசி ஆயிடுச்சு அவருக்கு. உடனே வேலையாட்களுக்கு சொன்னார், எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு சாப்பாடு கொண்டாங்க அப்படின்னு சொன்னார். உடனே விதவிதமாக ராஜாவுக்கு சொல்லவோ வேணும், நினைக்கும் போதே எச்சு ஊறுதுன்னு. சரி சரி, நல்ல வகையாக எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. அவருக்கு பார்த்த உடனே ஸ்ட்ராபெரி ரொம்ப பிடிக்கும். ஸ்ட்ராபெரியை பார்த்த உடனே ரொம்ப அழகாக இருக்க, இன்றைக்கி நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் தொட்டார். ஸ்ட்ராபெரி தங்கமாக மாறிடுச்சு. மற்ற பொருட்களை தொடுறாரு, தங்கமாயிடுச்சு. ஏற்கனவே என்னது, பசி, நல்ல பசி. ஐயையோ, தொட்டதெல்லாம் தங்கமாக போயிடுச்சு. சோறு இல்லாமல் வயிற்று பசியில் என்ன செய்கிறாரு, துடிக்கிறாரு. எதையாவது எனக்கு கொண்டு வாய்க்குள்ளேயே கொண்டு போடுங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்க்குள்ளே கொண்டு போட்டால் வாய்க்குள்ளேயும் சோறு தங்கமாயிருது. என்ன செய்கிறேன்னு தெரியாமல் ஆள் முழிச்சிட்டாரு. சரி, இந்த சமயத்தில் அந்த மேரி கோல்டு ஒரே பொண்ணு வந்து என்ன செய்கிறான், அழுறா. எப்பா, எவ்வளவு அருமையான அந்த ரோஜா தோட்டத்தை நீங்கள் இப்படி ஆக்கி வச்சிட்டீங்களே, பாழ்படுத்திட்டீங்களே, இது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான், அழுறா. பிள்ளை அழுதா தாய்க்கு பொறுக்குமா, தகப்பனுக்கு பொறுக்குமா? இல்லையா, பொறுக்கல. ஆறுதல் சொல்வதற்காக பிள்ளையை அரவணைக்கிறாரு. மேரி கோல்டு கோல்டாக மாறிட்டா, தங்கமாக மாறிட்டா. அப்போ தான் அவருக்கு புரியுது, ஐயோ, தேவையில்லாத ஒரு புதுமை செய்யக்கூடிய வரத்தை நான் வாங்கிட்டேனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் அழுது புலம்பிகிட்டு இருக்கிறான். அப்போ அதே அந்நியன் வர்றான். வந்த உடனே ராஜா என்ன செய்கிறாரு, எப்பா தயவு செய்து இந்த மந்திர சக்தியை என் உடம்புல இருந்து நீ எடுத்துரு. பசியில் வறுமையில் வாடுறேன், பசி எல்லாம் இருக்குது, தங்கம் நிறைய இருக்குது, பணம் நிறைய இருக்குது, என்னால் சாப்பிட முடியல, பசிக்குது, பட்டினியாக கிடக்கிறேன், எப்படியாவது ப்ளீஸ் எனக்கு இந்த சக்தியை எடுத்துக்கிட்டு விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்குறார். அவனும் சிரிச்சுக்கிட்டே அந்த மந்திர சக்தியை என்ன செய்கிறான், எடுத்து விடுறான். பக்கத்தில் ஒரு ஆறு கிடக்கு, அங்கே போய் அது நீங்கள் உள்ளே விழுந்தோடனே என்ன செய்யும், அது தங்கமாக மாறும்லாம். அதுக்குள்ளே நீங்கள் தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து எந்தெந்த பொருட்கள் மீதெல்லாம் உங்களுக்கு திருப்ப கிடைக்கும்னு நினைக்கிறீங்களோ அதில் நீங்கள் தண்ணி தெளிச்சிங்கன்னா அது மீண்டும் பழைய நிலைக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னோடனே இவன் சந்தோஷமாக என்ன செய்கிறான், எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறான். தண்ணிக்குள்ளே உளுந்துறதுக்குள்ளே என்ன செஞ்சோம், நீங்கள் தண்ணியை எடுத்துகிட்டு
வெளியே வந்துடணும்னு சொல்லிட்டு அதே போல் எடுத்துக்கிட்டு வந்து தெளிக்கிறான். தன்னுடைய மகள் மீது மகள் மீண்டும் பழைய இயல்புக்கு பெறுகிறாள். பிரியமானவர்களே, இது ஒரு கற்பனை கதை, உண்மை கதை அல்ல, கற்பனை கதை. இப்போ யாருக்கெல்லாம் புதுமை செய்யக்கூடிய ஆற்றல் வேணும்? தங்கமாக மாத்திரக்கு என்ன 3 நிமிஷத்து கதைக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போச்சு. 3 நிமிஷம் கதைக்குள்ளே புதுமையே வேண்டாம் ஐயா. புரியுதா? புதுமை நடக்கணும்னு ஆசைப்படுறோம், அதில் சிக்கலும் இருக்குது, சிக்கலும் இருக்குது. அப்போது எப்படிப்பட்ட புதுமைகள் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும் என்பதனை புனிதர் வழியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலையில், மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் தெய்வத்தின் துணையை நாடி அந்த காரியத்தை பெற்றுக்கொள்கிறோமே, அதுதான் புதுமை இல்லையா? அதுதான் புதுமை. இது ஒரு லத்தீன் வார்த்தையிலிருந்து அந்த புதுமை என்ற வார்த்தை வருது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், புதுப்பிக்கிறது. நோயோடு இருக்கிறோம், மருத்துவமனைக்கு செல்கிறோம், மருத்துவர்கள் மருந்தை கொடுத்து பார்க்கிறார்கள், சரியாகலை. கடைசியில் சொல்லிட்டாங்க, இந்த நோயை குணப்படுத்த முடியாது, உங்கள் தெய்வத்தை வேண்டிடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், இதுக்கு மேலே எனக்கு தெரியலை, உங்கள் தெய்வத்திட்ட போய் முறையிடுங்க. நம்ம அது வரைக்கும் என்ன செய்வோம்? ரொம்ப சீரியஸாலாம் வேண்ட மாட்டோம். எப்பொழுது மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்களோ, இது குணப்படுத்த முடியாது என்று சொல்லிவிட்டார்களோ, அப்பொழுது நமக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, இனி கடைசி ஆப்ஷன் யார்? கடவுள். கடவுள்கிட்ட வருவோம், அவர்கிட்ட எப்படி பேரம் பேசுவோம்? எனக்கு இந்த புதுமை நடந்து விட்டது என்று சொன்னால் வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம், வேறு எதுவுமே வேண்டாம். இந்த புதுமை நடந்தால் போதும், இந்த நோய் சரியாயிடுச்சுன்னா போதும், வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை. இதுக்காக நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு என்னுடைய முடியை தருவேன், ஒரு பவுன் மோதிரம் போடுவேன், கொஞ்சம் வசதியாக இருந்தால் 3 பவுனில் செயின் போடுவேன், அல்லது நேர்ச்சியாக இந்த காரியங்களெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம்? நாம் பேரம் பேசுகிறோம். கடவுள் பேரம் பேசி பொருள் சொல்கிறோம்ல, அதுக்கெல்லாம் விரும்புறதில்லை, அது நம்முடைய காணிக்கை. எனவே பேரம் பேசுகிறதெல்லாம் என்னது? அது காணிக்கை. என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன் என்று நாம் ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறோம்? ஒரு பொருத்தனை வைக்கிறோம். எனவே ஆண்டவர் நம்முடைய பொருத்தனையை பார்த்து விட்டு அல்ல, 3 பவுனுக்கு கூட 2 பவுன் போட்டால் நான் புதுமை செய்வேன், அப்படி இல்லை. நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார். நம்முடைய விசுவாசம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதனை அவர் பார்த்து அந்த விசுவாசத்தின் நிமித்தம் அந்த புதுமை என்ன செய்கிறாரு? செய்கிறார். இன்றைக்கி வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தி வாசகத்தில் கூட சூம்பி போன கை மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறது, பழைய இயல்பு நிலைக்கு வருது. அதுதான் புதுமை. மருத்துவரை போய் பார்க்காம இருந்திருப்பார் அவர், கை சூம்பிய மனிதர் போய் பார்த்துருப்பார் இல்லையா? மந்திரவாதியை போய் பார்த்துருப்பாரா? பார்த்துருப்பார். அப்படியாவது இது கை சரியாயிட்டுனா போதும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாங்க. நம்மிலும் பலர் இருக்கிறோம், அப்படி தானே? அந்த முஸ்லீம் கோயிலில் போய் ஓதிட்டு வந்தால் சரியாயிருமா, அல்லது செய்வனை எடுக்கிறவன்ட்ட போய் பார்த்துட்டோன்னா சரியாயிருமா, அல்லது ஏதாவது ஜோசியம் பார்த்து ஏதோ ஒன்று செஞ்சு சரி பண்ணிட்டா போதும் அப்படின்னு நாம் நினைப்பது போல் அந்த கை சூம்பிய மனிதரும் நினைத்திருக்கலாம், செயல்பட்டு இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவர்களால் முடியவில்லை, மருத்துவரால் முடியவில்லை, மந்திரவாதிகளால் முடியவில்லை, மாந்திரிகத்தால் முடியவில்லை. எனவே அவன் என்ன செய்கிறான்? அந்த நேரத்தில் கேள்விப்படுறான் இயேசுவை பற்றி. இயேசுக்கிட்ட வர்றான். எப்படி வர்றான்? இந்த இயேசு என்னை தொட்டால் அல்லது இந்த இயேசுவிடம் நான் சென்றால் என்னுடைய கை நலமாகும் என்று அவன் நம்புகிறான். அந்த நம்பிக்கையை ஆண்டவர் பார்க்கின்றார். பார்த்து விட்டு அவனுக்கு என்ன செய்கிறார்? அதை புதுப்பித்து கொடுக்கிறார். அதான் புதுமை, புதுப்பித்து கொடுக்கிறார். அங்கே கையை நீட்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்ல, ஒரு வார்த்தையை சொல்ல அங்கே புதுமை நடப்பதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அப்போது விசுவசிக்கிற பிள்ளைகளுக்குத்தான் புதுமைகள் நடக்கும். நிறைய இடங்களில் நற்கருணை புதுமைகளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இரத்தமும் சதையுமாக இருந்தது. இன்றைக்கு நம்ம ஊரில் நம்ம பங்குசாமி வைக்கிற திருப்பலியில் சதையும் இரத்தமுமா மாறுதா? மாறுதா? சங்கடமான கேள்வியை கேட்டுவிட்டீங்களே சாமி. மாறுதா?
வெரி குட். மாறுது. இப்போ சந்தேகத்தோடு திருப்பலி நிறைவேற்றக்கூடிய குருவானவர் உற்று நோக்குகின்ற பொழுது தான் என்ன செய்து, சந்தேகப்படாத, நான் தான் இருக்கிறேன் பாரு, ரத்தம் உண்மையான ரத்தம் உண்மையான சதை, நான் இருக்கிறேன் பாரு, ஏன் நம்பிக்கை இல்லாமல் போனான். அப்போது பெரும்பாலும் புதுமைகள் நடக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் என்று சொன்னால் அங்கே விசுவாசம் குறைவாக இருக்கிறது என்று அர்த்தம். நம்ம ஒவ்வொரு நாள் திருப்பலியிலையும் குருவானவர் அப்பத்தை தூக்கி காட்டுகின்ற பொழுது இது என் உடல் என்று சொல்லுகிறாரே, எனக்கா சந்தேகம் வந்துச்சா? வரல. அதுதான் புதுமை. நீங்கள் சந்தேகப்பட்டிருப்பீங்கன்னு சொன்னால் அது உடனே என்ன செஞ்சுருக்கோம், கண்ணுக்கு புலப்படக்கூடிய தசையாக அது மாறி இருக்கும். எதுக்கு? விசுவாசம் அற்றவனாக இராதே, விசுவாசம் உள்ளவனாக இரு என்பதை எண்பித்து காட்டுவதற்காக. அப்போ ஒரு விதத்தில் புதுமைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு விதத்தில் புதுமைகள் விசுவாச குறைவை நீக்குவதற்கு நடைபெறுகின்றன. ஒரு சில இடங்களில் விசுவாச குறைவை அது சுட்டி காட்டுகின்றது. ஏன் புதுமை நடக்குது? அங்கே விசுவசிக்கிற பிள்ளைகள் இல்லை, விசுவசிக்கிற பிள்ளைகள் இல்லை. எனவே அங்கே புதுமைகள் என்ன செய்யணும், நடந்து எண்பித்து காட்ட வேண்டும். ரிம்னி நீ சொல்லக்கூடிய இடத்திலே நம்முடைய புனிதர் போதித்து கொண்டு இருக்கின்ற பொழுது நற்கனை பற்றி சொல்லி கொண்டு இருக்கிறார். உடனே அங்கே இருந்த ஒரு நாத்திகன் சொல்லுகிறான், இதிலே ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லுகிறாயே, இந்த கழுதை, நான் வளர்க்கக்கூடிய இந்த கழுதை தண்டனிட்டு வணங்கினால் நான் நம்புகிறேன் என்று சொல்கிறான். பாருங்கள், அங்கே விசுவாசம் இல்லை, விசுவாசம் இல்லை, அவன்கிட்ட விசுவாசம் இல்லை. எனவே அந்தோனியார் என்ன செய்கிறாரு, முழந்தால் படிட்டு ஜெபிக்கிறாரு. நற்கனை கொண்டு வந்து நிறுத்த கழுதை தண்டனிட்டு ஆராதித்தது என்று அவருடைய வரலாறில் படிக்கிறோம். அப்போ பாருங்கள், அங்கே விசுவாசம் இல்லை. எனவே அங்கே புதுமை தேவைப்பட்டது. விசுவசிக்கிற பிள்ளைகளுக்கு புதுமை தேவையே இல்லை. எப்போ நம்ம புதுமை வேணும்னு நினைக்கிறோம், விசுவாசம் இல்லாத பொழுது தான் நாம் என்ன செய்கிறோம், இது நடந்துராதா என்று நினைக்கின்றோம். விசுவசித்தால் குணமடைவோம், விசுவசித்தால் தீமைகள் நம்மை விட்டு விலகி செல்லும், விசுவசித்தால் எல்லாம் நலமாகும். அப்போ புதுமை எங்கே நடக்கும்? எங்கே அவிவிசுவாசிகள் இருக்கிறார்களோ, எங்கே விசுவாசமற்ற மக்கள் இருக்கிறார்களோ அங்கே புதுமை நடக்கும். கொஞ்சம் கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்குல்ல? சரி, இது ஒரு விதமான ஒரு செயல். இன்னொரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் புதுமைகள் நடந்து கொண்டே இருக்குது. நம்புறீங்களா? அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் புதுமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்தோனியார் செய்த புதுமைகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும், அப்படி தானே? நிறைய தெரியும். எக்கச்சக்கமான புதுமைகளை செஞ்சுருக்கிறார். அதெல்லாம் இருக்கட்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புதுமைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. யாருக்கா நடந்திருக்கா? வாழ்க்கையில் புதுமை நடந்திருக்கா? 35 மார்க்குக்கு படித்தேன், பரீட்சை எழுதினேன், 30 மார்க் தான் கிடச்சிருக்கு. ஆண்டவரை ரொம்ப நம்பினேன், கோயிலுக்கு போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் போய் பரீட்சை எழுதினேன். நடக்கலை, புதுமை நடக்கலை. அப்படிதானா? நான் படிக்கலை, திடீர்னு 90 மார்க் கிடச்சிட்டு. புதுமையா? டீச்சருக்கு கண்ணு தெரியலன்னு அர்த்தம், மாலை கண்ணாக இருந்திருக்கும். ஒரு சில ஸ்கூலில் கேள்விப்படுறேன், வாசிக்கவே தெரியாத பிள்ளைகளுக்கு ஃபஸ்ட் ரேங்க் போட்டு கொடுத்துருக்குறாங்களாம். இருக்கிறாங்க. முன்னால் ஒரு பங்கில் இருக்கும் பொழுது தப்பை சரி செய்து ஃபுல் மார்க்கு கொடுத்து 60க்கு 60 போட்ட ஆசிரியரும் இருக்கிறார். நடக்கும், நடக்கும். அப்போ பிரியமானவர்களே, சரி, வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முதல் புதுமை எது? இருப்பதே புதுமை இல்லையா? ஒரு சில பேருக்கு உணவே கிடைக்கலம்மா, சாமி கொஞ்சம் அரிசி தந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த மக்களுக்கு ரைட்டு, கதைக்கு வாங்க. அந்த மக்களுக்கு புதுமை நடக்குதுன்னு எப்படி சொல்லுவீங்க?
சாப்பாடு பொங்குறதுக்கு அரிசி இல்லை, அரிசி இல்லை. சரி, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முதல் புதுமை என்ன தெரியுமா? காலையில் எழுவதற்கு முன்பாக ஒரு நினைவு வருது பார்த்தீங்களா? ஒரு நினைவு வருதுல. என்ன நினைவு? மணி ஆயிடுச்சு, எந்திரிக்கணும். அதான் முதல் புதுமை. நிறைய பேருக்கு நினைவு இல்லை. உலக மக்களை எடுத்து பாருங்க, நிறைய பேருக்கு நினைவு இல்லை. சில பேர் ஹோமா ஸ்டேஜ் போயிட்டாங்க. நம்ம இங்கே சிரிச்சுட்டு இருக்கிறோம், ஒரு சில ஹோமா ஸ்டேஜ் போயிட்டாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முதல் புதுமை எது அப்படின்னு சொன்னால், நாம் காலையில் எழுவதற்கு முன்பாக ஒரு நினைவு வருது பார்த்தீங்களா? அதுதான் முதல் புதுமை. ரெண்டாவது புதுமை என்ன தெரியுமா? நம்ம கண் விழிக்கிறோம்ல, கண் முழிச்சு பார்க்குறோம்ல, அதுதான் இரண்டாவது புதுமை. எழுந்து நடக்கிறோம் பாருங்க, அது மூன்றாவது புதுமை. இப்படி வாழ்க்கையில் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நிறைய புதுமைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. நிறைய பேர் கண் விழிக்கவே இல்லை. நைட்டு படுத்தாங்க, காலையில் கண் விழிக்கவே இல்லை, நினைவு இல்லை. கண் விழிக்க சொல்கிறதுக்கு நினைவு இல்லை. பாருங்க, அப்போ எவ்வளோ ஒரு பெரிய புதுமை. நம்ம புதுமை எங்கேயோ நடக்கணும், அப்படி நடக்கணும்னு நினைக்கிறோம். இன்றைக்கி தரவு குளத்துக்கு போயிட்டு வந்தேன். தரவு குளத்தில் மிக்கேல் சம்மனஸ் அந்த என்ட்ரன்ஸில் 2 பெரிய சிறுபம் வச்சுருக்குறாங்க. ஒரு சிறுபத்திலேருந்து கையிலேருந்து தண்ணி சொட்டி சொட்டா விழுந்துகிட்டே இருக்குது. நானும் பார்த்தேன், தண்ணி சொட்டி சொட்டா விழுந்தது. கூட்டம் அல்ல மோதுது, கூட்டம் அல்ல மோதுது. அநேகமாக இன்னும் கொஞ்சம் 2-3 நாள் ஆச்சுதுன்னா பசு பிடிச்சி. வாழ்க்கையில் இவ்வளவு புதுமைகளை சந்தித்த பின்பும் இன்னும் என்ன செய்யணும்? வெளிப்படையாக சில புதுமைகளை பார்க்க ஓடணும். அந்த ஆவி கூட்டத்தில் புதுமை நடக்குது, அங்கே அந்த ஆவி கூட்டத்தில் புதுமை நடக்குது. எப்படியாவது போயிடணும். வீட்டில் புருஷனுக்கு சோறு போட்டு கொடுக்க மாட்டான், பங்கு கோயிலில் பூசை நடக்கும், பூசைக்கு வர மாட்டான். எங்கே போயிடணும்? அன்பியம் நடக்கும், அன்பியத்துக்கு வர மாட்டான். என்ன செய்யணும்? அங்கே ஓடணும். அங்கே புதுமை நடக்குது, ஓடணும். வாழ்க்கையில் இவ்வளவு புதுமை நடந்திருக்கு. இதை உணர்ந்து பார்க்கவில்லை. உணர்ந்து பார்த்திருந்தோம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? புதுமைகளை தேடி வேறு எங்கேயுமே போக மாட்டோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் எவ்வளவோ புதுமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், மனித உருவம் இருக்கு இல்லையா, அதுவே அற்புதமான ஒரு புதுமை தான். அற்புதம் தான் அதுவே. மனித உடலே ஒரு அற்புதம் தான். அந்த அளவிற்கு இறைவன் மனிதரை படைத்திருக்கின்றார். எனவே தான் திருவிவிலியம் சொல்கிறது, மனிதனை படைப்பின் சிகரமாக படைத்தேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். அப்போ இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம், புனிதர் இவ்வளவு புதுமைகளை செய்திருக்கிறார் என்று சொன்னால் எதுக்காக? விசுவாசத்தில் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக. அவருக்கு ஒரு கட்டுப்பாடு வச்சாங்க. என்ன கட்டுப்பாடு? எல்லா மக்களுங்க தேடி வந்து ரொம்ப இம்சை பண்ணுறாங்க, அமைதியாக இருக்க முடியல. துறவு மடம் சந்த மடமாக மாறிடுச்சு. எனவே என்ன செய்யணும்? ஒரு நாளைக்கு 13 புதுமை தான் செய்யணும். நடந்த நிகழ்வு உங்களுக்கு தெரியும். அப்படி தான் கட்டடத்துலேருந்து ஒருத்தன் கோபுரத்துலேருந்து விழுறான், கொஞ்சம் நின்றுக்க எங்கள் சபை அதிகாரிகிட்ட போய் அனுமதி வாங்கிட்டு வரேன். அங்கே புதுமை செஞ்சாச்சு. அப்போ தான் சபை அதிகாரி நினச்சி பார்க்குறாரு, ஐயோ ஏற்கனவே புதுமை நடந்துட்ட, வேறு எதுக்கு இனி இன்னொரு பெர்மிஷன்? பிரியமானவர்களே, அப்போ எண்ணற்ற புதுமைகளை செய்திருக்கிறார். அப்போ புதுமைகள் செய்யப்படுவது எதற்காக என்று சொன்னால், நம்மை விசுவாசத்தில் இன்னும் ஆழப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் புதுமைகள். இது ஏதோ புதுமைகள் இன்றைக்கு நடக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மனுக்களும் உருவான காலம் முதல் தொன்று தொட்டு என்ன செய்து புதுமைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. எதற்காக? மக்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக. புனித அந்தோனியாருடைய வாழ்க்கை முழுவதுமாக பாருங்கள், விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காகத்தான். அந்தோனியார் போயிட்டுருக்கிறாரு. அப்போது மாட்டு வண்டி ஒன்று போகுது. உடனே அந்த ஒரு சின்ன பையனை ஏற்றிட்டு போகிறாரு, அவர் மகனை ஏற்றிட்டு போகிறாரு தகப்பனார் மாட்டு வண்டியில். அவர் சொல்கிறாரு, தம்பி நீ செத்தவன் போல் படுத்துக்க, நான் அவரை ஏமாற்றிடுறேன், அவரை ஏற்றிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறான். உடனே அந்தோனியார் கையை மறித்து உடனே சொல்கிறாரு, இல்லையா துஷ்டி, பையன் இறந்து போனால் தான் கூட்டிகிட்டு போகிறேன்,
உங்களை அதில் ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போனோடனே அந்த பையனை எழுப்பி விட்டு 2 பேரும் சிரிக்கிறாங்க. பிரியமானவர்களே, கொஞ்ச நேரத்துக்குள்ள அந்த பையன் என்ன செய்கிறான், இறந்து விடுகிறான். அப்போ தான் புரியுது, புனிதரை கேலி செய்ததனால் நம்முடைய மகனை நாம் இழந்து விட்டோம் என்று சொல்லி மீண்டும் என்ன செய்கிற, மகனை வண்டியில் வச்சுட்டு கூட்டிகிட்டு வரான். அந்தோனியார்ட்ட மன்னிப்பு கேட்குறான். சரி பாருங்கள், விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காக புதுமைகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. அப்போ விசுவசிக்கிற பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க, புதுமைக்காக காத்திருக்க மாட்டாங்க. அதான் ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு இருக்குதா. எனவே இன்றைக்கு புதுமைகள் நடக்கணும், அல்லது அதிசயம் நடக்கணும், அல்லது ஏதோ ஒன்று தடால் புடால்னு நடந்துடணும் அப்படி நினைக்கிறத விட நம்ம என்ன செய்யணும், இன்னும் விசுவாசத்தில் நாம் ஆழப்பட வேண்டும். நம்முடைய விசுவாசம் அதிகமாக இருக்குமானால் கண்டிப்பாக புதுமைகள் அதுபாடு நடந்துகிட்டே இருக்கும், நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. எனவே நம்முடைய விசுவாசத்தை தான் நாம் இன்றைக்கு உறுதிப்படுத்த வேண்டும். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னா, காலையில் திருப்பலி இருக்குதுன்னு சொன்னால் எத்தனை பேர் பங்கெடுக்கிறோம்? நிறைய பேர் வருவோம். திருவிழா நேரத்தில் கூடுதலாக வருவோம். நானும் மற்ற நாட்கள் பூசைக்கு வந்திருக்கிறேன் இல்லையா. இவ்வளோ கூட்டத்தை நான் ஒரு நாளும் பார்த்தது இல்லையே. வெளியூர்லேருந்து வந்திருக்கிறீங்களோ? வெளியூர்லேருந்து சவரியார்புரம், தாளமுத்து நகர், எல்லோரும் வெளியூரில், ஏறக்குறைய ஒரு 3/4 பேர் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறீங்க. 1/4 பேர் இந்த ஊரை சேர்ந்தவங்க இல்லையா. அதான் எனக்கு தெரியுமே. பாருங்க, இன்றைக்கி திருவிழான்னொடனே இவ்வளோ கூட்டம். மற்ற நாட்கள் பாருங்க, இல்லை, கூட்டம் இல்லை. நம்ம விசுவாசம் எங்கே இருக்குது? திருவிழா காலத்தில் பூசைக்கு போனால் போதும், பிரசங்கத்தை கேட்டால் போதும், இறை வார்த்தையை கேட்டால் போதும். மற்ற நாட்கள் பிஸி. இன்னும் உங்களுக்கு பங்காகலை. பங்காகி இருந்ததுன்னா காலையில் ஒவ்வொரு நாளும் 6 மணிக்கு சாமி பூசை வச்சுருப்பார். அப்போ தான் தெரியும். வருவீங்க. இந்த ஊரில் இவ்வளவு குழந்தைகள் தான் இருக்கிறாங்களா? டியூஷன் படிக்கணும், அப்படிதானா? டிவி பார்க்கணும், இதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. எதுக்கு மட்டும் நேரம் இல்லை? எதுக்கு மட்டும் நேரம் இல்லை? திருப்பலியில் பங்கெடுப்பதற்கு நேரம் இல்லை, மறைக்கல்வியில் பங்கெடுப்பதற்கு நேரம் இல்லை. ஒரு சில பேர் வருவாங்க, சாமியார் பாவம், சிஸ்டர் பாவம், அந்த நடத்துகிற அக்காமார் அண்ணன்மார் பாவம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் வருவாங்க. பிரியமானவர்களே, இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இவையெல்லாம் நம்முடைய விசுவாசத்தை வளர்க்கக்கூடிய காரணிகள். குடும்ப ஜெபமாலை, தனிப்பட்ட ஜெபம், நற்கருணை சந்திப்பு, இவைகள் எல்லாமே என்னது, நமக்கு விசுவாசத்தை வளர்க்கக்கூடிய காரியங்கள். இந்த விசுவாசத்தில் வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே போதும், இயல்பாகவே நம்முடைய வாழ்க்கையில் புதுமைகள் அப்போ நடந்துகிட்டே இருக்கும். அவ்வளோதான். ஏன்னா நம்ம விசுவசிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்போது இன்றைக்கு நம்முடைய விசுவாச செயல்பாடுகளை நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இறுதியாக பல லட்சம் செலவு பண்ணி வீடு கட்டுவோம் இல்லையா. பல லட்சம் செலவு பண்ணி வீடு கட்டுவோம். கடைசியில் என்ன செய்வோம்? கடைசியில் என்ன செய்வோம்? வீடு கட்டி முடித்த பிறகு ஃபாதரை கூப்பிட்டு மந்திரிப்போம், அப்படிதானா? அதுக்கு முன்னாடி ஒருத்தர் மந்திரிப்பார்ல, அப்படி மந்திரிச்சது இல்லையோ? மந்திரிக்க விடலையா? சந்தோஷம். நடக்குது தச்சு கழித்தல் என்ற போர்வையில் ஒரு கோழியை, பாவம் போல் மேய்ஞ்சிட்டு இருந்த கோழியை பிடிச்சி தலையை வெட்டி போ. அன்னைக்கு அதுக்கு இங்கே நல்ல காரியம் நடக்குதான், அதுக்கு அது உயிரை விட வேண்டியிருக்கு பாருங்கள். அப்போ நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? அப்போ இன்றைக்கு நாம் நம்முடைய விசுவாசத்தை வளர்ப்பதற்கு சின்ன சின்ன காரியங்களில் பக்தி முயற்சிகளில் நாம் ஈடுபட வேண்டும். எவ்வளோ பேர் பைபிள் வாசிக்கிறோம்? எவ்வளோ பேர் பைபிளை கொண்டு வந்திருக்கிறீங்க? சரி, வெரி குட். அப்போது பைபிள் எத்தனை பேர் வாசிக்கிறோம்? அது வாசிக்க தான் நமக்கு விசுவாசமே கூடும். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அருமையான செய்தி, புதுமைகள் செய்வது கடவுளுக்கு இஷ்டம்தான். அது இயல்பாகவே நடந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு விசுவாசம் அதிகமாக இருக்குமானால்
நமக்கு இயல்பாகவே நடக்கும், எல்லாம் இயல்பாகவே நடக்கும். அவிவிசுவாசம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் அசாதாரணமான செயல்பாடு நடக்கும். எனவே நாம் எதை விரும்புகிறோம்? அசாதாரணமான ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு வாழ்க்கையில் நினைக்கிறோமா? இயல்பாக நம்ம வாழ்க்கையே ஒரு புதுமை தான் அப்படின்னு நினச்சி நாம் வாழ்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். சிந்தித்து பார்த்து இறைவனிடம் வரம் கேட்போம். ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்தை மிகுதிப்படுத்தும், என்னுடைய விசுவாசம் மிக்க செயல்பாடுகளை உறுதிப்படுத்தும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை அதிகப்படுத்துகின்றார். அதன் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய விசுவாசத்தை பார்த்து நமக்கு இயல்பாகவே அனைத்து காரியங்களையும் செய்வார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த நற்கனை வழிபாட்டிலே பங்கெடுப்போம். ஆமென்.